GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது, நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என சூரியமூர்த்தி என்ற நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த விஷயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுக உறுப்பினர்களாக இல்லாத நபர்கள் எப்படி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும்? எனவே அதிமுக பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பான விசாரணையில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்த தடையை நீக்க கோரி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதிகள் R. சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை கடந்த 7ஆம் தேதி மீண்டும் நடைபெற்றது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கல்யாண சுந்தரம் உட்கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வந்தது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை, கட்சியில் எந்த பிளவுமே இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு நீடிக்கிறது, தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் ஆணையம் கட்சியின் சின்னத்தை முடக்கினால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என வாதிட்டார். இவ்வாறு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்ற அமர்வு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அதிரடி உத்தரவிட்டது. தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தியடைந்த பிறகே விசாரணையை துவங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். மேலும் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விசாரிப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல, அதற்கு அதிகாரமும் கிடையாது, மனு கொடுத்துள்ள நபர் அதிமுகவிலேயே இல்லை, EPS OPS இருவரும் கையெழுத்திட்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி இந்த வழக்கை தொடுத்துள்ளார். தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்கலாமா என முதலில் முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. குமாஸ்தா வேலை மட்டும் தேர்தல் ஆணையம் பார்க்க வேண்டும், அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.